இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது ஜூன் 28ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல எப்படி அமைய போகுது சார்? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல செல்வச் சேர்க்கை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துல சுக்கிரன் வீட்டுல இருக்கார். அந்த சுக்கிரன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் 4ஆம் இடத்துல புதன் குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். அதனால இந்த வாரத்துல பண வரவை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பேச்சு எடுப்படும். ஒரு விஷயத்த பேசி நீங்க சாதிக்கணும்னு சொன்னா அது நடக்கும். ஒரு ஒப்புதல் வாங்கணும், யார்கிட்டயாவது ஒரு அனுமதி வாங்கணும், அதற்காக அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது என்ன படிக்க போகிறீங்க அப்படின்ற விஷயமா இருக்கலாம், கல்யாண விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம். இந்த ராசியாதிபதி 4ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கிறது. அதை தாண்டி சந்திரபலமும் நன்றாக இருக்கிறது. வாரம் தொடங்கக்கூடிய இந்த சமயத்தில் மட்டும் 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அதன் பிறகு 9, 10, 11ஆம் இடங்களில் வருவார். இதில் 10, 11 சந்திரன் வர்றது ரொம்ப விசேஷம். 9ஆம் இடத்திற்கு வரும்போது குரு சந்திரனுடைய பரிவர்த்தனா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் இருக்கிறது. அதனால இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. செல்வச் சேர்க்கை, பேச்சாற்றல், கல்வி, உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களும் கூட இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கும். சார், செல்வச் சேர்க்கை இருக்க போதுன்னு சொல்லி மேஷ ராசியினருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க, நீ சொல்லலாம் சார். தொடர்ந்து ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆனால் அதற்காக நிறைய பிரயத்தனம், நிறைய முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ராசியாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்றார். 3ஆம் இடம்னு சொல்லும்போது சுயமாக ஒரு விஷயத்தை ஒரு லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் அவர் அடையக்கூடிய எல்லாவற்றையுமே தன்னுடைய சுயமாக தான் அடைஞ்சிருப்பார். முன்னாடி பூர்வீகத்தில் இருந்து அவருக்கு எதாவது கிடச்சிது, பேக்ரவுண்ட் இருந்தது, யாராவது சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் இருக்கார். அப்படி இப்போ 3ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறதுனால கூட புதன் சேர்ந்து இருக்கார். அதனால சமயோசித்தம், புத்திசாலித்தனமாக செயல்படுறது, உங்களுடைய கல்வி, நீங்கள் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்வது, அதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் வளர்றதோடு மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களையும் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அம்சம் இப்போ இருக்கிறது. அது எதனால அப்படின்னா சகோதர காரகன்னு செவ்வாயை சொல்லும். அவர் தான் ராசியில் இருக்கார். அப்போது இந்த காலகட்டத்தில் சகோதரர்களுக்கான தொடர்பு உங்களிடத்துல இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்தின்படி சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவார். அவர் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கார். அதனால நீங்கள் சகோதரர்களுக்கு நல்லது பண்ணுவீங்க. அவங்க நல்லா இருந்தால் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி நீங்களும் நல்ல இலக்கை அடைவீங்க. இதெல்லாம் சாதகமாக இருக்குது. சந்திரபலமும் கூட அனுகூலமாக இருக்குது. நடுவில் ஒரு 2.25 நாள் சந்திராஷ்டமம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இது போல் நீங்கள் சகோதரர்களோ அல்லது கூட இருக்கக்கூடியவங்களோ அவங்களிடத்துல உதவி வேணும்னு சொன்னால், இல்லை ஒரு விஷயத்த கேட்கலாம், கேட்டு செய்யலாம்னு தோணுச்சுன்னா தயங்காமல் நம்ம எப்படி இறங்கி போகிறது அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டிங்கன்னா இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மிதுன ராசி என்பவர்களுக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதுசாக ஒரு பள்ளி கல்லூரியில் சேரக்கூடிய காலமாக இது இருக்கும். அப்போது நீங்கள் எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எதனால்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியதில் ராசியாதிபதி இருக்கார். அப்போது வாக்குஸ்தானம், கல்வி ஸ்தானம்னு அதை சொல்லலாம். அந்த இடத்துல ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு இருக்கார். அப்போது இதை படித்தா இந்த வேலை கிடைக்கும், இதை கற்றுக்கிட்டா இந்த வேலை கிடைக்கும், அந்த விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். அந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அவர் பூர்வ புண்ணியாதிபதி. அப்போது நீங்கள் ஒரு நல்ல பலனை அடைவதற்கு புண்ணிய பலம் உங்களுக்கு துணையாக இருக்கும், தெய்வ பலம் உங்களுக்கு உடன் இருக்கும். அப்படின்ற மாதிரி இந்த வாரம் அனுகூலமாக இருக்குது. மேலும் இந்த வாரத்தில் ராசியில் சூரியன் இருக்கார். சூரியன் இருக்கக்கூடியது தான் இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருந்தாலே ஏதோ ஒரு நல்ல இலக்கை நோக்கி நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். இலக்கு எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால்
அது பின்னடைவை தரக்கூடியதாக இருக்கும். சூரியன் இயங்கிக் கொண்டே இருப்பார், எப்போதும் தனித்து இருப்பார். யார் இருக்காங்களோ இல்லையோ, யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, சாதகமாக இருக்காங்களோ அதெல்லாம் தேவையே இல்லை. சூரியன் ராசியில் வந்துட்டா நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். 8ல் சந்திரன் வரக்கூடிய சமயத்துலேயும் கூட பெருசாக மனக்குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய கவனம் செலுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். சார், மிதுன ராசியை தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் சார். ஐஸ்வர்யா திருப்பூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 24/12/1997 பிற்பகல் 2:21 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, என் மகள் வேலை உறுதி என தெரிந்த பின்புதான் கடந்த செப்டம்பரில் அமெரிக்கா போனாள். ஆனால் சில காரணங்களால் வேலை நிரந்தரமாகவில்லை. தற்போது அங்கே ஒரு சிறிய நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்தில் தற்காலிக வேலை செய்கிறாள். அவளுக்கு அமெரிக்காவில் நிரந்தர வேலை கிடைக்குமா? அவளுக்கு உள்ளூரில் வரன் தேடலாமா அல்லது அமெரிக்காவில் தேடலாமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் துலா ராசியில் பிறந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வேலை பற்றி கேட்டிருக்காங்க, அப்புறம் கல்யாணம் பற்றி. இப்போது அமெரிக்காவில் போயிருக்காங்க, நல்ல வேலை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாங்க, ஆனால் அந்த அளவுக்கு கிடைக்கல, சின்ன வேலை பார்த்துட்ருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் என்ன வேலை எதிர்பார்த்து போனீங்களோ அந்த வேலை கிடைக்கிறது, அதை விட பெட்டரான ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. முதல்ல உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போதே நீங்கள் நல்ல ஒரு கரியர் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வேலையில் நீங்கள் கிங்காக இருப்பீங்க. இன்னும் கேட்டால் உங்கள் வேலைக்கு நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக இருப்பீங்க. அப்படின்ற அளவுக்கு ஜீவனஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. அதனால் அந்த வேலை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, திரும்ப வந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன வேலையில் இருக்கீங்க இல்லையா, அதில் இருந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இப்போ இருக்கிறத விட 2-3 மடங்கு அடுத்து பெரிய கிரேடு போகிற அளவுக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கிற அளவுக்கு வேலைக்கான முயற்சியே பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் சக்திக்கு அல்ல சக்திக்கு மீறி பெரிய விஷயங்களை ட்ரை பண்ணால் உங்களுக்கு அது கிடச்சிரும். சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோ பலமாக இருக்குது உங்களுடைய ஜீவனஸ்தானம். 2வது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அம்சம்தான் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய லக்ன அதிபதி அப்படிங்க மேஷ லக்னம், லக்ன அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கார். அந்த 10ஆம் அதிபதி ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வேலைக்காக நீங்கள் வெளியில் போய் வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்றது அந்த குரு சனி பரிவர்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்குது. மேலும் அது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அப்போ ஏன் இந்த தடை வருது? நியாயமாக கிடைக்க வேணும், எல்லாமே ஓகே ஆகி கூட கிடைக்காம போயிடுச்சுன்னா அதான் அந்த 10ஆம் அதிபதி 12ல் இருக்கார் இல்லையா, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ், முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதன் பிறகு செட்டில் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். திருமணம் பற்றி கேட்டிருக்கீங்க. உங்களுடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, அதாவது மேஷ லக்னம் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரனா வருவார். கலத்திர காரகனும் கலத்திர ஸ்தான அதிபதியும் அவரே தான். அவரும் 10ல் தான் இருக்கார். நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக முடிவு பண்ணுற மாதிரி இருக்காது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். நிறைய பார்த்து தேடி அப்புறம் முடிவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலையே கூட உங்களுக்கு திருமணத்திற்கான வரன் கிடைக்கிறதுக்கான அம்சம் ஜாதகத்தில் இருக்கிறது. தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் திசையில் பிறந்தீங்க, சித்திரை நட்சத்திரம், ராகு பூர்த்தியாகி இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது. குரு தசையில் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரனுடைய புக்தி. இந்த குரு சுக்கிரன் 2 பேருமே 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு நீச்சமாகி அதுக்கப்புறம் அவருக்கு நீச்சபங்கம் கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வேலை, நினச்ச வேலை கிடைக்கல, அப்புறம் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்கிறேன். அப்படி ராஜயோகம் பெறக்கூடிய அளவுக்கு பெரிய உத்தியோகம் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்க போகிறது. ஏன்னா இந்த அடுத்து வரக்கூடிய பிப்ரவரியில் இந்த சுக்கிரபுக்தி முடிஞ்சிடும். அப்புறம் குருவில் சூரியன், குருவில் சந்திரன், குருவில் செவ்வாய், இதெல்லாம் வேலை கிடைக்கிறது. அதில் ப்ரமோஷன் முன்னுக்கு வருதுன்ற நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குது. சார், இந்த ஜாதகக்காரருக்கு திருப்தியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. வெளிநாட்டு வேலை மீது நிறைய பேருக்கு எப்படி ஆசை இருக்கோ அதே மாதிரி வெளிநாட்டு மாப்பிள்ளை அந்த அந்த திருமணம் மேலையும் நிறைய பேருக்கு ஒரு ஆசையும் ஆவலும் இருக்கு. எந்த ஜாதக அமைப்பினருக்கு இது சாத்தியம் சார்? இங்க உத்தியோகஸ்தானமும் அந்த வாழ்க்கை வாழக்கூடிய இடமும் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகணும். அதுவும் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது திருமணம் நடந்து அங்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடுறா இல்லையா? அப்ப என்ன மாதிரி லிங்க் ஆகுதுன்னா, திருமண வாழ்க்கை அந்த 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள வேண்டும்.
இப்போ உதாரணத்துக்கு இவரே எடுத்துட்டா கூட 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அதனால வந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரனானவர் 10ல் இருக்கிறதுனால 10ஆம் இடம்ங்கிறது உத்தியோகத்தை பத்தி பேசுறதுனால இவங்க எங்க உத்தியோகம் பார்க்குறாங்களோ அதே ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கலாம். அதே ஊர்னு சொல்றதை விட 2 பேரும் உத்தியோக விஷயமா ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஒரு ஊர்லயே ஒரு பகுதியிலேயே இருப்பாங்கங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இவருடைய திருமண வாழ்க்கையும் இவருடைய உத்தியோகஸ்தானமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்த அம்சம்ங்கிறது இருக்கணும். ஆனால் நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய மாப்பிள்ளை உத்தியோகத்தை பற்றி நீங்கள் கொஸ்டின் பண்ணலை. இங்கே உத்தியோகம் சம்மந்தப்படாமல் வெறும் நீங்கள் இந்த ஊர் பொண்ணாக இருக்கலாம், இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வேலையை விட்டு விட்டு கணவரோடு போய் அந்நிய தேசத்தில் வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் எது சம்பந்தப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லக்னாதிபதியும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும், அல்லது லக்னமும் 7ஆம் இடமும் தொடர்பு கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கணவன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தில் தான் இந்த பெண்ணும் இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனாகவே சொல்லிடலாம். ஆனால் பொதுவாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எந்த ஊரில் இருக்குங்கிறத டிசைட் பண்ண முடியும். எந்த ஊருங்கிறத விட இப்போ இந்த நாட்டிலே தான் இருப்பாங்களா, உள்ளூரில் தான் இருப்பாங்க இந்த பொண்ணுன்னு சொன்னால், இவங்க அந்நிய தேச மாப்பிள்ளையை திருமணம் செய்தால் கூட அவர் மட்டும்தான் ஃபாரின்ல இருந்துகிட்டு இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் துபாயில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பசங்க. ஆனால் அவங்க மனைவியெல்லாம் பார்த்தா இங்கே இருப்பாங்க. தனியாக தான் அவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு போவாங்க இல்லையா. அந்த அம்சமும் நமக்கு ஜாதகத்திலேயே காண்பிச்சிடுமா. ஏன்னா இவர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி இந்த பொண்ணோட ஜாதகத்தில் ஒரு 12ல் இருப்பார், ஒரு தொலை தூரத்தில் தான் இருப்பாருங்கிற மாதிரி இருக்கும். இந்த பெண்ணால் அந்த கணவனோடு இணைந்து குடும்பம் பண்ண முடியாதுங்கிற சூழல் கூட இருக்கும். அந்த திசாபுக்தி காலமும் அதற்கேற்றார் போல் இருக்கும். இன்னும் இத்தனை வருஷம் கழிச்சு தான், ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் நீ உன் கணவனோட சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அந்த ஜாதகத்திலே இடம் பெற்றிருக்கும். அது அத்தனையுமே அந்த 7ஆம் இடமும் லக்ன பாவகமும் இணைந்து தீர்மானிக்கும். இந்த லக்ன பாவகம் 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த பெண் அந்த கணவர் வாழ்கின்ற இடம் இது அத்தனையும் ஒன்னாவே இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் பெட்டர் இந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்திருக்கலாம். இப்போ இவங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது ஒரு சொல்லிட்டார், லக்னாதிபதி செவ்வாய் 10ல் இருக்கார், 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரனும் 10ல் இருக்கார் அப்படின்னு வரும் பொழுது இந்த பெண் எந்த ஊர்ல போய் வேலை பார்க்க போறாங்களோ அந்த ஊரிலேயே இவருக்கு திருமண வாழ்வு என்பதும் அமைந்துவிடும். ஆனால் பையன் வந்து ஃபாரின் மாப்பிள்ளையானா வந்து ஃபாரினரா இருக்க மாட்டார் நிச்சயமா. அந்த ஊர்னா இப்போ இவங்க யூஎஸ்ல போய் ஒர்க் பண்றாங்கன்னா யூஎஸ் சிட்டிசன் காரணம் அந்த பையன் இருக்க மாட்டான் நிச்சயமா. ஏன்னா இந்த 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் போய் 7ல் உட்கார்ந்துருப்பார். 4ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் 7ல் இருக்கும் பொழுது இவர்களுக்கு தெரிந்த உறவு முறையிலேயே இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட அந்த ஊர்ல வேலை பார்க்குற பையனா இருக்கலாம். என் பொண்ணு இந்த ஊர்ல வேலை பார்க்குறான்னு இவங்க சொல்லும் பொழுது திருமணத்திற்கான அம்சங்கிறதும் வந்தாச்சு. குரு திசையில சுக்கிர புக்திங்கிறது போயிட்டு இருக்குன்னு சொல்றார். சுக்கிரன் தான் 7ஆம் இடத்திற்கு அதிபதி. குருவும் சுக்கிரனும் திருமணத்திற்கான ஒரு அம்சத்தை தரக்கூடிய கிரகங்கள் தான். அதனால இவங்க உத்தியோகத்தை பற்றி கவலைப்படாமல் அந்த வேலை இன்னும் ஸ்திரமாகலையே, நான் சின்ன வேலை பெரிய வேலையெல்லாம் பார்க்காம, ஐ திங்க் அந்த பொண்ணுக்கு இப்போ 29 வயசு ஆயாச்சு, ஸோ 29 இஸ் ரன்னிங் அப்படின்னு வரும் பொழுது இவங்க உடனே திருமணத்திற்கு பார்ப்பதும் நல்லது. ஏன்னா இந்த திருமணம் என்பது கூட இவருடைய வாழ்க்கையிலே மிக உச்சமான ஒரு பணியை தரும். ஏன்னா 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்த நேயருக்கான நல்ல அட்வைஸ் என்னன்னு சொன்னா, நீங்க முதல்ல கல்யாணத்துக்கு பாருங்க. நீங்க அந்த உங்களுக்கு தெரிந்த ஒரு உறவு முறையிலிருந்தே ஒரு பையன் வந்து உங்களுக்கு மிகவும் தெரிந்த குடும்பத்திலிருந்தே அந்த பெண் எங்க யூஎஸ்ல இருக்கான்னா யூஎஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் இருப்பான். சம்பந்தம்ங்கிறது நெருங்கி வந்ததுன்னு சொன்னா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே சம்பந்தம்ங்கிறது வந்துடும். சம்பந்தம் வந்ததுன்னா உடனே கல்யாணத்தை பண்ணுங்கோ. நிச்சயமாக அந்த பெண் அந்த ஊரிலே நிரந்தரமான ஒரு பணியிலேயே இருப்பார்னு உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறோம். சார், விரிவான தெளிவான விளக்கம் மட்டும் இல்லாம இந்த ஜாதகக்காரருக்கு நல்ல ஒரு அறிவுரையை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கடகராசி என்பர்களுக்கு மிகவும் சாதகமா இருக்க போகிறது இந்த வாரம். ராசியில சுப கிரகங்களுடைய ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தின் கடைசி நாள் வரக்கூடிய சனிக்கிழமை மாலை இரவு நேரத்துல சுக்கிரன் வந்து ராசியில இருந்து நகர்ந்து 2ஆம் இடத்திற்கு போறார். அது வரைக்கும் ராசியில 3 சுப கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது. அது வந்து நல்ல அம்சம். அதனால வந்து நல்ல விஷயங்களை பார்க்கறது, நல்ல விஷயங்களை செய்யறது, நல்ல செலவு, நல்லவங்களோட போய் கனெக்ட் ஆகிறது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே இருக்கும். அதான் சுப கிரகம். அசுப கிரகம்னா நம்ம பிளான் பண்ணலைன்னா கூட எல்லாமே பிரச்சனையாகவே சம்மந்தப்படுற மாதிரி இருக்கும். அப்படி சுப கிரகங்கள் இருக்கிறதுனால நல்லதுன்னு சொல்கிறோம்.
ராசியாதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து இந்த வாரத்துல சாதகமான இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். முதல்ல வாரம் தொடங்கும் போது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். நீச்சபலம் அடைந்தாலும் கூட அந்த இடத்துல குருவுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறது, வீடு கொடுத்த செவ்வாய் பார்க்கறாரு, அதனால ஏதோ ஒரு நல்லது நடக்கும். கடக ராசியில இப்போ குழந்தை சம்பந்தமா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னா குழந்தை சம்பந்தமான யோகம் இருக்கிறது. 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது குரு சந்திரன் பரிவர்த்தனை, 7ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது அகைன் குரு பார்வை பெற்று புதன் சுக்கிரன் எல்லாருடைய பார்வையும் சந்திரன் பெற்று ராசியை பார்க்கறாரு. அப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து கணவன் மனைவி நல்ல அந்யோன்யமா இருக்கிறது, பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்றவங்களுக்கு வந்து ஒருமித்த கருத்தோடு அதை சிறப்பா பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வாரம் சிறப்பா இருக்கு. வாரத்தினுடைய கடைசி நாள்ல சந்திரன் ராகுடைய சேர்க்கை ஏற்படும். அது 8ஆம் இடத்துல இருக்கும். அந்த சமயத்துல மட்டும் பெரிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கலாம் வார இறுதி நாட்கள். மற்றபடி இந்த வாரம் அனுகூலமா இருக்கு. சார், கடக ராசினருக்கு நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? குறிப்பா வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகுது சார்? சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும்னு தாராளமா சொல்லலாம். ராசியாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தை, இந்த ஆணி மாதத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். பெரிய விஷயங்கள், முக்கியமான பணிகள்லாம் வந்து தள்ளி போடக்கூடாது. பொதுவாக சிம்மராசியில் இருக்கக்கூடியவங்க அப்படி வந்து எதையுமே போஸ்ட்போன் பண்ண மாட்டீங்க. இப்போ நினச்சா உடனே செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய சுபாவம் இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போது கரெக்டாக வச்சுட்டா போதுமானது. ஏன்னா அப்புறம் இந்த சூரியன் அடுத்த மாதத்தில் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆல்ரெடி குரு வந்து 11லேருந்து 12க்கு வந்துட்டார். ராசியில் கேது, 8ல் சனி இருக்குது. அதனால இந்த சமயத்தில் சூரியன் 11ல் இருக்கிறத நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். முக்கியமான நல்ல விஷயங்கள், வரவு வரணும், ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணணும், பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சி, கல்யாணம், வீடு கட்டுறதுன்னு சொல்லி பெரிய வேலைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் இப்போ தாராளமாக நீங்கள் செய்யலாம். ராசியாதிபதி நன்றாக இருக்கார். அப்புறம் செலவு பண்ண வேண்டிய விஷயங்களை செய்யலாம். 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் சுப கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால செலவெல்லாம் என்ன செலவு பண்ணணுமோ அதையும் கூட நீங்கள் தள்ளி போடாமல் செஞ்சிடலாம். சந்திரபலம் சாதகமாக இருக்கிறது. அப்போ இந்த வாரம் என்ன விஷயம்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறது, அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதுன்னு சிறப்பாக அமையுது. சார், சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடம் லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்காரு. தனபாகியாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. குரு 11ஆம் இடத்துல உச்சபலம் பெற்று இருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது இன்னமும் அந்த நல்ல விஷயத்திற்கு சிறப்பு சேர்க்கின்றது. அப்போ வேலை மூலமா உங்களுக்கு வந்து ஆதாயம் வரும். நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் வர வேண்டிய டைம் இது, ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும், அல்லது நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அவங்க வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்குது. ஒருவேளை அப்படி பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் வேலை மாறலாமான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாறலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது வந்து 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போது வேற ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்க்கறது அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. 11ஆம் இடம் வளர்த்து இருக்கிறதுனால அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும், அந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் புதன் ராசியாதிபதினு சொல்கிறதுனால கல்வி சம்பந்தமாக நீங்கள் வந்து ஒரு காலேஜுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, இருக்கிற ஊர்லேயே கிடைக்கல, வெளியூரில் தான் கிடைக்குதுன்னு சொன்னால் தாராளமாக போய் நீங்கள் படிக்கலாம். பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கோ, கூடுதலாக ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிறதுக்கோ, வேலையாட்கள் எடுக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் கூட உகந்ததாக இந்த வாரம் இருக்கிறது. சந்திரன் ராசிக்கு 3, 4, 5, 6ஆம் இடங்கள்ல இருப்பார். வார இறுதியில் சந்திரன் ராகுடைய சேர்க்கை 6ஆம் இடத்துல ஏற்படும். அப்போது ட்ரீட்மெண்ட் ஏதாவது செய்து கொள்ளணும், கடன் ஏதாவது அடைக்கணும்னா அதற்கும் உகந்த பலன் இந்த வாரத்தில் இருக்குது. ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எதெல்லாம் உகந்ததுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்க முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். கணவர் பெயர் விக்னேஷ், பிறந்த தேதி 2/4/1993, பிறந்த நேரம் காலை 11:10 மணி, பிறந்த ஊர் சென்னை. மனைவி பெயர் மோனிஷா, பிறந்த தேதி 25/9/2001, பிறந்த நேரம் இரவு 11:03 மணி, பிறந்த ஊர் சென்னை. ஐயா, எங்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகளாகியும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு குழந்தை பிறக்குமா அல்லது ஏதேனும் பரிகாரம் செய்ய வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க சார். இதில் கணவன் வந்து பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசி மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கார். மனைவி வந்து பூராட நட்சத்திரம் 4ஆம் பாதம் தனுர் ராசி, லக்னம் வந்து அவங்களும் மிதுன லக்னம் தான். இப்போ குழந்தை பற்றி இவங்க கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகி? 2 ஆண்டுகள். 2 வருஷம். ஸோ ரொம்ப லேட் ஆகலை.
இப்போ இப்படி கேட்கும்போதே என்ன பண்ணுவோம்னா, பெரும்பாலானவர்கள் வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை தான் எடுத்து பார்ப்பாங்க. ஆனா நம்முடைய சாஸ்திரம் வந்து ஒரு ஆணிடத்துல இருந்து தான் அந்த குழந்தை அப்படின்னு சொல்றது வந்து பெண்ணுக்கு வருகிறது அப்படின்றத தெளிவா சொல்றது. ஆண் ஜாதகத்தை தான் முதல்ல பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்குறோம்னு சொன்னாலே, அது குடும்ப ரீதியா வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு அது சரியா இருக்கும். அப்போ இவரு கணவன் வந்து மிதுன லக்னம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியா வரக்கூடியவர், அதாவது புத்திரஸ்தான அதிபதியா வரக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருப்பார். அப்போ சுக்கிரன் உச்சமா இருக்காரு, புத்திரஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு. கண்டிப்பா அதுல பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி தோணும். ஆனா அந்த 10ல சுக்கிரனோடு சூரியன் சேர்ந்திருக்கார். அப்போ சூரியன், சுக்கிரன், புதன்லாம் ரொம்ப பக்கத்துல தான் இருப்பாங்க. சேர்ந்து இருக்குல்ல, பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா, இவருக்கு வந்து ரேவதி 1ஆம் பாதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே நட்சத்திர பாதத்துல தான் சுக்கிரன் மற்றும் சூரியன் 2 பேருமே இருக்கிறாங்க. அந்த ஒரே பாதத்துல கூட ரொம்ப அருகாமையில 1 டிகிரி வித்தியாசத்துல இவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த சுக்கிரன்னு சொல்றவர் சூரியனோட போய் அப்படியே அஸ்தமனம் ஆயிட்டார் அப்படின்றது அர்த்தம். அப்போ புத்திரஸ்தான அதிபதி உச்சமே ஆனாலும் கூட அந்த இடத்துல சூரியனோட போயிட்டு அவர் பலம் இழந்துட்டார். அப்போ புத்திர காரகன்னு பொதுவா குரு இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல கன்னி ராசியில அவர் இருக்காரு, வக்ரகதியில இருக்கார். அப்போ வக்ரம்னு சொல்லும்போது அவர் வந்து பலம் குறைகிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பொதுவா காலபுருஷ தத்துவத்தின்படி புத்திரஸ்தானாதிபதியா சூரியனை பார்ப்போம். அவர் தான் முதல்ல நம்ம பார்த்த அந்த 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இவருடைய ஜாதகத்துல குழந்தை கிடைக்கணுன்ற ஒரு அம்சம் வந்து பலம் குறைவா இருக்கு. அதுதான் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனைவியோட இதை எடுத்து பார்க்கும்போது இதே மிதுன லக்னம் தான். அப்போ அவங்களுக்கும் 5ஆம் அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கும்போது பலம் குறைவாகத்தான் இருக்கும். அது வந்து முழுமையான மறைவிடம் இல்லைன்னு சொன்னாலும் கூட பாதி மறைவிடம் அப்படின்னு சொல்லலாம். கேதுவுடைய நட்சத்திரத்துல இருக்கார். யாரு? புத்திரஸ்தான அதிபர். புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு வந்து லக்னத்துல இருக்கார். அப்ப லக்னத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்த்துட்டு வரல, குழந்தைய கொடுத்தோம்ல. ஆனா ராகுவோட அவர் வந்து சேர்ந்து இருக்காரு. ராகுவோட சேர்ந்தது மட்டும் இல்லாம ராகுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அப்போ புத்திரஸ்தான அதிபதி, புத்திரகாரகன் 2 பேருக்குமே ராகு கேதுடைய தொடர்பு ஏற்பட்டுச்சு. அப்போ 2 பேருக்குமே இந்த குழந்தையை தரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இங்க பலம் குறைவாகத்தான் இருக்கு, தோஷமாகத்தான் இருக்கு. சரி, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, கட்டாயமா இவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. எதை வச்சு நம்ம இந்த முடிவுக்கு வரோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல இந்த மனைவியுடைய ஜாதகத்துல இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, லக்ன அதிபதியா இருக்கக்கூடிய புதன் வந்து லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறார். அப்போ ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தான் எல்லாமே, இவங்க லைஃப் ஃபுல்லா அந்த குழந்தைக்காக தான் நான் வாழறேன் அப்படின்ற அளவுக்கு இவங்க இருக்கணும்ன்ற ஒரு அம்சம்னு சொல்லலாம். அதனால இருக்கிறது. 2வது, முதல்ல சொன்ன மாதிரி குரு பார்க்கிறார். அப்போ அது இந்த தோஷமா இருந்து லேட் ஆனாலும் கூட கிடைச்சிடும் சொல்லலாம். அதே போல கணவனுடைய ஜாதகத்துலன்னு பார்க்கும்போது 5க்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி வந்து ஆட்சி பலம், மூல திரிகோண பலத்தை பெற்றிருக்காரு. லக்னாதிபதி புதனே அங்கதான் 9ஆம் இடத்துல தான் போய் சனியோட சேர்ந்து இருக்கார். அப்போ இவருக்கு வந்து அந்த புத்திர பாக்கியம் உண்டு. அப்புறம் 10ல சூரியன் இருக்கிறதுனால அந்த 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அது வந்து உத்தியோகத்துக்கு மட்டும் கிடையாது. ஒரு மனுஷனா பூமியில பிறந்தா அவனுக்கு கர்மா செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அவனுடைய வாழ்நாளுக்கு பிறகுன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையிலையும் கூட இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். தசாபக்தியை வச்சு எப்போ அப்படின்னு பார்க்கலாம். கணவனுடைய ஜாதகத்துல அவர் வந்து சனியுடைய திசையில பிறந்து அவருக்கு இப்போ நடக்கிறது சுக்கிர தசை. சுக்கிரன் தான் 5ஆம் அதிபதி. அப்போ இந்த தசை வந்து அவருக்கு புத்திர பாக்கியம் தரக்கூடியதுக்கான ஒரு யோக்கியதையில இருக்கு. அதுல இப்போ ராகுவுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய குரு புக்தி. அப்போ 2 வருஷம் இன்னும் டைம் இருக்கு. அது சுக்கிர தசையில குருவுடைய புக்தியில இவருக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்த தீர்மானம் பண்ணலாம். மனைவியுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு நடக்கிறது செவ்வாயுடைய திசை. செவ்வாயுடைய திசையில இப்போ அவங்களுக்கு வந்து சூரியனுடைய புக்தி நடக்கிறது. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குருவுடைய வீட்டில் 7ஆம் வீட்டில இருந்து குரு பார்வை பெறுகிறாரு. அதனால இவங்களுக்கும் அதுக்கான அம்சம் இருக்கிறது. செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியும் செய்யலாம். அதுக்கு முன்னாடி வந்து விரதம் இருக்கிறது, வேண்டுதல், பிரார்த்தனை வைக்கிறது அப்படின்றதும் செய்யலாம். ஆனால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டு. 2 வருஷத்துக்கு அப்புறம் 2029ஆம் ஆண்டு இவங்களுக்கு குழந்தை உண்டு. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் கிடைப்பது தாமதமாகிறது ஒரு புறம்னா, அதுல ஒரு சிலருக்கு கடைசி வரைக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுது. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம்னா என்ன சார்? புத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்மா. கடுமையான ஒரு புத்திர தோஷம்ங்கிறது ஜாதகத்திலே இடம் பெற்றிருக்கும். அந்த 5ஆம் பாவம், ஒரு குறிப்பா 9ஆம் பாவத்தையும் டச் பண்ணார். ஏன்னா 9ஆம் பாவம்ங்கிறது வந்து பரம்பரையை பற்றி பேசும். இந்த பரம்பரை தொடருமா இல்ல அந்த இடத்துல பிரேக் வருமா அப்படிங்கிறதையும்
இது தெளிவாகவே சொல்லிவிடும். அதுதான் அது புத்திர தோஷம்ங்கிறது இருக்குங்கிறதுனால தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு குழந்தைங்கிறது இருக்காது. அதனால நீங்க வந்து ஒரு தத்து புத்திர யோகம்ங்கிறது உங்க ஜாதகத்துல காமிக்கிறது. பெட்டர் கோ ஃபார் அடாப்ஷன் நிறைய பேருக்கு அட்வைஸும் கொடுத்துருவோம் ஜோதிட ரீதியா பார்க்கும்பொழுது. ஆனா அது வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி யோகங்கிறது இருக்காது. இப்ப இதுல வந்து கொஞ்சம் தாமதம் தான் அப்படிங்கிறது வர்றதே தவிர நிச்சயமாக குழந்தை பிறந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டார். 2029ங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டார். இந்த 2029 வரும்பொழுது அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலே பார்க்கும் பொழுது அந்த செவ்வாய் திசைங்கிறது முடிஞ்சு ராகு திசையே வந்துடும். ராகுங்கிறது வந்துடும். மெயினா ராகு கொடுப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா கொடுப்பார். ஏன்னா அவருடைய ஜாதகத்திலே பொறுத்த வரைக்கும் குருவும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்கிறதுனே சொன்னார். குருவோட ராகு சேர்ந்திருக்காருன்னு வரும்பொழுது, அதுவும் அந்த குருவே ராகுவினுடைய சாரத்தை வாங்கி இருக்கார் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக அந்த ராகு கூட அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். நீங்க கேட்ட மாதிரி பலருக்கு வந்து இறுதி வரை அந்த குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டச் பண்ணணும். புத்திரஸ்தானம்னா 5ஆம் இடம் மட்டுமல்ல, 5ஆம் இடம்ங்கிறது இந்த ஜென்மால நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் அப்படின்னு சொல்லுது. 9ஆம் இடம்ங்கிறது நம்ம பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேசும், முன்னோர்களுடைய விஷயத்தை பற்றியும் பேசும், பரம்பரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றியும் பேசுகிறது. குலதெய்வ பற்றி ஆராய்ச்சி பண்ணனா கூட 9ஆம் இடத்தை தான் டச் பண்ணுவோம். இது வந்து 9ஆம் இடம்ங்கிறது பார்த்தோம்னா சயின்ஸாக இல்லாமல் அது வந்து அறிவியல் ரீதியாக இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி சம்பந்தப்பட்டதான் அந்த 9ஆம் இடம்ங்கிறது. அதுல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுல ஏதோ ஒரு கடுமையான பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமா இவர்களுக்கு அந்த இறுதி வரை குழந்தை பிறக்காது. பெட்டர் ஃபார் கோ ஃபார் அடாப்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இது போக இந்த 3ஆம் இடம்ங்கிறதும் குறிப்பா முக்கியமா பார்க்கணும். நம்ம இந்த 3ஆம் இடம்ங்கிறது முக்கியம். சூரியனை பத்தியும் பேசினார். இந்த சூரியன் வந்து 3ஆம் இடத்திற்கு அதிபதி, அவர் போய் அங்க 10ல இருக்காருங்கிறது அந்த பையனுடைய ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த சூரியன், அதுதான் வீரியஸ்தானம்ங்கிறது. அது டிஸ்டர்ப் ஆயிடுது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து டெஸ்டிங் போகும்போது இந்த அனலைசிஸ்லாம் கொடுப்பா. கவுண்ட் எத்தனை கவுண்ட் இருக்கா இல்லை குறைச்சலா இருக்கா, இல்லை ஒரு சில பேருக்கு வந்து அது டெட்டாகவே இருக்கும் அந்த செல்ஸ் வந்து, அதில் சுத்தமாக ஒரு விஷயமே இல்லைன்னா அது ஜாதகத்திலேயே சொல்லிவிட்டு நமக்கு 3ஆம் பாவத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், 3ஆம் இடமும் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த பெண்ணை பொறுத்தவரை உங்களுக்கு லக்னாதிபதியே 5ல் இருக்கும்பொழுது, நல்ல பாயிண்ட் அவர் சொன்னது, லக்னாதிபதியே 5ல் போய் புதன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு எல்லாமே அந்த குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி, ஒரு தாமதமாக ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையின் மேல் பிராணனே வச்சுட்டு இருப்பா, உயிரே வச்சுட்டு இருப்பா. பொதுவாக நான் குழந்தை பாக்கியம் தாமதப்படுதுன்னு சொன்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னன்னா, நீங்க கவலையே படாதீங்க. ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக ஆகிறது அப்படின்னு சொன்னாலே நம்ம நிச்சயமா நமக்கு கிடைச்சிடும். ஆனால் நீங்க சரித்திரம் அல்லது புராணம் நம்ம எப்படி புரட்டி பார்த்தாலும் வாழ்க்கையில் சாதனை புரிந்த பலரும் இருப்பார்கள் தெரியுமா. அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நாலெட்ஜோட மிகப்பெரிய ஞானியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் நம்ம அந்த புராணத்திலே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது தவமாய் தவம் இருந்து பெற்றோன்னு சொல்றா இல்லையா, இறைவனினுடைய அருளால் கிடைத்த ஒரு குழந்தையாக இருக்கும்னு சொல்லுவா. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இந்த நேயர்களுக்கு இருக்கிறது. நல்ல குழந்தையாக, தெய்வத்தினுடைய அருள் பெற்ற குழந்தையாகவே, அதுவும் மகாவிஷ்ணுனுடைய லக்னாதிபதி புதனா இருந்து அந்த புதனே 5ல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காருன்னு பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ரீனிவாச பெருமாளுடைய அம்சத்தோடைய குழந்தை இவங்களுக்கு பிறக்குங்கிறத சொல்லலாம். அதனால் இந்த மொத்தமாகவே நமக்கு குழந்தையே பிறக்காதான்னு சொன்னா அதற்கு வந்து இந்த லக்ன பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், இது 3மே கெட்டு போயிருக்கும். அந்த 3மே கொஞ்சம் ரொம்பவே பலவீனமாயிருக்கும். அவர்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லை. நீங்க வந்து தத்துப்புத்திர யோகம்ங்கிறது உங்களுக்கு காமிக்கிறது, நீங்க பெட்டர் ஃபார் கோ ஃபார் அடாப்ஷன் அப்படிங்கறது சொல்லிடலாம். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல எப்படி அமைய போகுது சார்? துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக அமைய போகிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது, அது வந்து விசேஷம். 9ஆம் அதிபதியும் அங்கே இருக்கார். 9, 10 கூடையவர்கள் சேர்றாங்க, அது ரொம்ப சிறப்பு. அந்த 10ல் குரு வந்து உச்சபலத்தோடு இருக்கார். தனியாக இருந்தாருன்னா கொஞ்சம் அது டிஸ்டர்பன்ஸ், அது பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். புதன் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த 10ஆம் இடம் வலுக்கிறது. அப்போது உங்களுக்கு வந்து பெயர், புகழ், பிரபல்ய யோகம் அதெல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை இப்போ நீங்கள் பண்ணலாம். சந்திர பலமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறது. அப்போது எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் வேகம் இல்லாமல், அவசரம் இல்லாமல் நிதானமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானது, எல்லாமே உங்களுக்கு கைகூடும்.
இப்போ உதாரணமா அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்துல இருப்பார். அப்ப சூரியன்னு சொன்னாலும் வந்து ரொம்ப வேகம், ரொம்ப ஆற்றல் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவர் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருப்பார். அப்போ சந்திரன்னு சொன்னாலே நம்முடைய மனசு கண்ட்ரோல் இல்லாம சந்திரன் உச்சம் சொல்வது ஏதாவது உடனே பண்ணிடணும், பின்விளைவே இல்லாம. அப்புறம் ஒரு சுயச்சாரத்துல இருப்பார். அப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது உங்களை வந்து தூண்டிவிடும், உங்களை அப்படியே டெம்ப் பண்ணும். அப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அவசரமா பின்விளைவே தெரியாம செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அது பின்னடைத்தரும். அது இல்ல, ரொம்ப காமன் கூலா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த வாரம் சிறப்பா இருக்கும். சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது? என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு சார்? விருச்சிக ராசி என்பர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரம்னு தான் இந்த வாரத்தை சொல்லணும். ராசியாதிபதி ராசியை பார்க்குறார், அது நல்ல விஷயம். குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது, அது நல்ல விஷயம். 9ஆம் இடம் வலுக்கிறது. அப்போ உயர்கல்வி சம்பந்தமாக இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கான முயற்சி, ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா அது கிடச்சிரும். வெளியூரில் போய் படிக்கணும், அதுக்கு வந்து உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகணும், இவ்வளோ டெபாசிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம்லாம் அப்ளிகபிள் ஆகி உங்களுக்கு வரணும்னு சொன்னால் அந்த விஷயமானது நடக்கும். ஒரு வேலை சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வரணும்னு சொன்னால் அது நடக்கும். கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும், ஏதோ வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இப்படியாக உங்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் ஒன்று இருக்கிறது. அது என்னென்னா, அஷ்டமத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அப்போ 8ல் சூரியன் இருக்காருன்னா அவர் வந்து 10ஆம் அதிபதி. உங்களுடைய கடமைகளை வந்து செய்யாமல் விட்டுறதோ, அல்லது வந்து அதுக்காக நிறைய செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்கிற மாதிரியோ, வேலையில் ஏதாவது தவறுகள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொண்டு நிதானமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் முதல்ல சொன்ன எல்லா நல்ல பணிகளையும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். சார், விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? குறிப்பா வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? தனுராசி என்பர்கள் இந்த வாரத்தில் நிறைய உழைக்கணும், நிறைய பாடுபடணும், அலைஞ்சு தெரியணும். செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சரியான நேரத்திற்கு வந்து போஜனம், தேவையான தூக்கம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும், அதற்கு உண்டான பலனானது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கார், அந்த இடத்துல புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறது. இப்போ 8ஆம் இடம் வலுக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னன்னா, நீங்கள் ஏதோ ஒன்றை நோக்கி ஓடிட்டே இருக்கணும், அது பலனை தருமா தராதான்னு தெரியாமல் கூட ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல பலன் கட்டாயம் கிடச்சிரும்னு சொன்னால் எவ்வளோ வேணால் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருப்போம் நிறைய பேர். அப்படி கஷ்டப்பட்டு ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த காலம் இருக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் டைமோ அல்லது வந்து உங்கள் எனர்ஜியோ உங்களுடைய மைண்டோ தவறான வழியில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ பலனை எதிர்பார்க்காம பணியாற்றணும்னு சொல்கிறார் இல்லையா பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. அந்த மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் சாதகமாக இருக்கும். சார், தனுசு ராசியை தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். சஞ்சய் காந்த் போடிநாயக்கனூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 7/4/2005 இரவு 7:09 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் பிஎஸ்சி பயாலஜி படித்து முடித்துள்ளேன். எனக்கு எப்போது வேலை வாய்ப்பு அமையும்? சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. எந்த மாதிரி தொழில் செய்தால் முன்னேற்றம் இருக்கும்? தொழிலை எந்த காலகட்டத்தில் தொடங்கலாம்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்கார். லக்னம் துலா லக்னம் அப்படின்றது. இவருடைய கேள்வியிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நான் இப்போது முடிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றத மேலோட்டமாக தான் கேட்டிருக்காரு. அப்போ பிஸ்னஸ் பண்ணலாமா, பண்ணுறதுனா எந்த பிஸ்னஸ் பண்ணணும், அப்போ இதில் தான் அவருக்கு வந்து ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கேள்வியே சொல்லுது. அப்போ முதல்ல நம்ம இவருக்கு என்ன சொல்லணும்னா 2005 தான். அப்போது 20 வயசு 21 வயசு தான் இப்போ நடக்குது. அப்போது இது போல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம், அந்த ஃபயராக இருக்கிறதுன்றது நல்ல விஷயந்தான். அதுக்கான அம்சம் ஜாதகத்தில் இருந்தால் தான் அதை நோக்கி போகணும். அப்போ லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இவருக்கு அந்த யோகமானது குறைவாகத்தான் இருக்குது. அதனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு என்ன வேலை கிடைக்கணுமோ அதுக்கே அப்ளை பண்ணுங்க. இதை ஒன்று சொல்லலாம். அப்படி வேலை கிடைச்சிட்டாலும் கூட மேற்கொண்டு படிங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து மேற்கொண்டு இப்போது யூஜி முடிச்சிருக்கீங்க இல்லையா, பிஜி பண்ணுங்கள். இன்னும் 2 வருஷம் ஏதாவது நீங்கள் படிங்க. அப்புறம் மீண்டும் வேலைக்கே ட்ரை பண்ணுங்கள். எதனால் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்கிறோன்னு சொன்னால், துலா லக்னம்னு பார்த்தோம். உங்களோட லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்றவர் வந்து சந்திரன். லக்ன அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சபலத்தோடு சந்திரனோடு சேர்ந்து இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இந்த சுக்கிரன் சந்திரனோடு சேர்ந்து புதன், சூரியன், ராகுன்னு சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் இருக்கிறது.
சூரியன்னு சொல்லக்கூடிய ரேவதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். உங்கள் லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ரேவதி 3ஆம் பாதத்தில் இருக்காங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. அப்போ அந்த லக்னாதிபதி சுக்கிரன் சொல்லக்கூடிய ஒரு உச்சபலத்தோடு இருந்தாலும், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நேயருக்கு இன்றைய நாள்லே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி விஷயம் உங்களுக்கும் பொருந்துகிறது. அப்போ ஒரு மாய தோற்றம், உங்களால் முடியும், நீங்கள் செஞ்சிருவீங்க, சாதிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஃபால்ஸ் ஹோப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஜாதகப்படி. ஆனால் நீங்கள் போய் செய்யும்போது ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த லக்னாதிபதி சூரியனோட போய் பலம் இழந்துட்டார் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த 10ஆம் அதிபதி சந்திரன் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து உத்திரட்டாதி 2ல் இருக்கார். அதே போல் உத்திரட்டாதி 2ன்னு சொல்லக்கூடியதில் அந்த புதனும் சேர்ந்திருக்காங்க. 9, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபத்திய யோகம். நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாம்ராஜ்யமாக தொழில் பண்ணுவீங்க, அதில் நிறைய தர்மம்லாம் கூட பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக அதை எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் ஒரே நட்சத்திர பாதத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது, நிறைய கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது கிரக யுத்தம்னு வரும். கிரக யுத்தம் ஏற்படும் போது ஏதாவது ஒரு கிரகம் தான் வெற்றி அடையும், ஒன்னொன்று தோல்வி அடைஞ்சிரும். அப்போது ஒரு கிரகம் அந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இதை தாண்டி இன்னொரு காரணம் இருக்குது, அதையும் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ராகு வந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். இப்போ நம்ம பார்த்த மற்ற கிரகங்கள் எல்லாருமே வந்து உத்திரட்டாதி ரேவதி, இதுக்கு இந்த ராகு 4ல் இருக்கார் இல்லையா, 3ல் 2 கிரகம் இருக்குது, உத்திரட்டாதியில் 2 கிரகம் இருக்குது. இதை நோக்கி தான் ராகு வந்துட்டு இருக்கார். ராகு வந்து கீழே இறங்கி வருவார். அப்போ ராகுக்கு மிக அருகாமையில் ராகு வந்து இவங்களெல்லாம் கிரகணம் ஏற்படுத்துகிற மாதிரி முக்கியமான கிரகங்கள் போய் சேர்ந்துருச்சு. அப்போ பிஸ்னஸ் நீங்கள் போனால் உங்களுக்கு அது நஷ்டத்தை கொடுக்கும், கடனாளியாக மாற்றிடும், நம்பிக்கை இழக்க வச்சிரும். அது எல்லாமே 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வருத்தம், அந்த கவலையில் நோயாளியாக கூட போயிடலாம். அப்போ பிஸ்னஸ்ன்றது உங்களுக்கு இல்லை, வேலை மட்டும்தான். அதுவும் சுலபமாக கிடைக்காது. இப்போ கிடைச்சாதான் போக சொல்லியிருக்கோம். இல்லை நீங்கள் மேலே பிஜி பண்ணுங்க, அப்புறம் அந்த வேலையில் சூப்பராக வருவீங்க, கொடி கட்டி பறப்பீங்க. தசாபக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து சனி தசையில் பிறந்து இப்போ புதன் தசை நடக்குது. அந்த புதன் நடக்கிறதுனால தான் உங்களை வியாபார நிமித்தமாக உங்களை தூண்டுகிறது. புதன் தசையில் சந்திர புக்தி இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு டெசிஷனுக்கு உங்களால் வர முடியாது. அதனால தான் நீங்கள் வேலை பற்றியும் கேட்டீங்க, பிஸ்னஸ் பற்றியும் கேட்டீங்க. அப்புறம் செவ்வாய் புக்தி அதுவும் சிறப்பாக இருக்கார். அப்போது ரொம்ப கான்க்ரீட்டாக உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணலாம், அட்வைஸ் கொடுக்கலான்னா, மேற்கொண்டு 2 வருஷம் பிஜி பண்ணுங்கள், அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும், செட்டில் ஆகிடுவீங்க. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நேயரை கேட்டிருக்காங்க, சொந்த தொழில் தொடங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு. ஆனா நிறைய பேருக்கு இந்த ஆசை இருந்தாலும் ஒரு பயமும் அவங்களுக்குள்ள இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியுமான்னு. அப்படி பயந்துட்டு இருக்கவங்க ஒரு ஜோதிடர் அணுகி வேற என்னென்ன விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்க முடியும் சார்? நான் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த நேரே கேட்டார், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு, நான் பண்ணலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம்? லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், 10ஆம் இடம்ங்கிறதும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உத்தியோக பலம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புதன் என்கின்ற கிரகம் சப்போர்ட் பண்ணணும். அவருக்கு அவர் சொன்ன மாதிரி புதன் திசை நடக்குது. இன்னொன்று, அவர் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிட்டோம், ஒரு பிஎஸ்சி பயாலஜிங்கிறத படிச்சிருக்கோம், இதுக்கு நமக்கு தெரிஞ்சு ஸ்கோப் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளாக வந்திருக்கலாம், ஒரு தெளிவற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நேரையே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இவரை பொறுத்தவரை பிஸ்னஸ்ங்கிறது இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார். இவருக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, உங்களுடைய ஜாதகம் சாதாரண ஜாதகமே கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப். யூ கேன் வின் இன் யுவர் லைஃப். இது வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஹாரோஸ்கோப் இது. ஏன்னா இத்தனை கிரகங்கள் அங்கே சேர்ந்துருக்கு. கிரக யுத்தம்ங்கிற விஷயத்தெல்லாம் பேசினார். உங்களுக்கு ஒரு கிரகம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அந்த ராகுவினுடைய ஒரு வீரியத்தை பற்றியும் பேசிட்டார். ராகு அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ஒரு சயின்டிஸ்டுக்கான ஒரு முழுக்க ஒரு தகுதியை உடைய ஒரு கிரகமாக மாறிவிடுகிறது. இந்த ராகு வந்து ஒன்று ஒரு சயின்டிஸ்டா உருவாக்கிடும்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஹோப்பு கொடுக்குறோம். ஏன்னா இந்த இப்போ அது ஒரு கிரகணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். மறுநாள் கிரகணத்தில் தான் இருக்கும் அந்த பையன் பிறந்த நேரம் பார்த்தோம்னா. இப்போ அது பார்த்தோம்னா அந்த சூரிய கிரகணத்துக்குரிய அது சதுர்தசியில் பிறந்திருப்பார் இந்த பையன். மறுநாள் அமாவாசைங்கிறது வந்திருக்கும். தேய்பிரை சதுர்தசியில் இருக்கலாம். மறுநாள் அமாவாசை, அந்த அமாவாசையும் அந்த பிரதமை திதியும் ஒன்றாக வரும்போது சூரிய கிரகண காலம் தான் அது, ஒரு முக்கியமான ஒரு கிரகண காலம். ஆனால் நீ கிரகணத்தில் பிறக்கல, கொஞ்சம் முன்னாடி பிறந்திருக்க. அதனால வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப். யூ கேன் பிகம் எ வெரி பிக் சயின்டிஸ்ட், தேர் இஸ் நோ டவுட் ஆன் இட். ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கார். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு புதன் திசைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு, சந்திர புக்தி வேற போறது, எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டூ த பிஜி. சாதாரணமாக பிஜி இந்த ஊரில் கூட பண்ணிடலாம். அதுக்கப்புறம் யூ கேன் டூ த பிஹெச்டி ஆல்சோ, சின்ஸ் த சூரியன் இஸ் ஆல்சோ தேர். அந்த சூரியன் தான் 11ஆம் இடத்திற்கு அதிபதி, அதுதான் பிஹெச்டியை பற்றி பேசும். அந்த சூரியனும் உனக்கு அதே 6ஆம் பாவத்திலே போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த 6ஆம் இடம்ங்கிறதே போராட்டத்தை பற்றி பேசும். லக்னாதிபதி 6ல் இருந்தாலே வாழ்க்கையில் போராடுவான்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இது போன்ற சூழல்ங்கிறது அமையாது. கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஆகணும்.
இப்போ நல்ல கஷ்டப்பட்டோம்னா நல்ல பெயர் புகழோட நிறைய விருதுகளை பெற்று நிறைய அவார்ட்லாம் பெற்று நல்லபடியாக இருக்க முடியும். ஏன்னா எடுத்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி எடுத்துட்டார். ஏன் எடுத்தார் சொன்னா கிரகநிலை தான் காரணம். இந்த கிரகநிலை தான். பிஎஸ்சி பயாலஜிங்கிறது எல்லாரும் சாதாரணமாக போய் எடுக்க மாட்டாங்க. இல்லை சார் எனக்கு வேற கிடைக்கல அதனால தான் எடுத்தேங்கிறதெல்லாம் இல்லை. உன்னுடைய சூழல் உன்னை பயாலஜியை படிக்க வச்சிருச்சு. அதுலேயே இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு கஷ்டப்பட்டு மைக்ரோ பயாலஜி எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் அதுலேயே பிஹெச்டி பண்ணுங்க. நிச்சயமா நல்லா இருப்பீங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜியர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மகர ராசி என்பர்களுக்கு திருமண யோகம் கூடி வரக்கூடிய வாரமா இந்த வாரமானது இருக்கிறது. மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதனுடைய சேர்க்கை. அதுல சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் மகர ராசிக்கு எல்லா பலன்களையும் தரக்கூடியவர். மகர ராசிக்கு எது வேணும்னாலும், ஒரு குழந்தைக்கு எது வேணும்னாலும் அம்மா கிட்டயோ இல்லை அப்பா கிட்டயோ கேட்குற மாதிரி மகர ராசி லக்னத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன வேணும்னாலும் அது சுக்கிரன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். ஆனால் சுக்கிரன் பலமாக இருந்தால் அது கிடைக்கும். பலம் இல்லைன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். அப்படி இப்போது சுக்கிரன் வந்து நன்றாக இருக்கின்றார், 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு வருவார் இந்த வாரத்தில். அது வந்து நல்ல ஒரு யோகமான பலன். நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து என்ன வேணாலும் இப்போது கேட்டு பெறலாம். நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வைங்கன்னு அம்மா அப்பா கிட்ட கேட்டால் உடனே தயங்காமல் சரின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வேலை பார்க்குற இடத்துல லீவு கேட்குறீங்க, பர்மிஷன் கேட்குறீங்க, ப்ரமோஷன் கேட்குறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க, எதுனாலும் உடனே கொடுத்துருவாங்க. சில சமயத்தில் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது ரொம்ப ஈஸி தான். அவங்க ஓகே சும்மா ஒரு சைன் பண்ணால் போகிறோன்னா கூட கிடைக்கவே கிடைக்காது, வருஷக்கணக்காக போராடுவோம். சில சமயத்தில் வந்து கிடைத்தற்கு அரியது அப்படின்னு சொல்கிறது கூட ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். அப்படி ஈஸியாக கிடைக்கிற ஒரு காலம் இது. அதனால் திருமண விஷயத்திற்காக அதை பயன்படுத்தலாம். வயதில் மகர ராசி அன்பர்கள் இருந்தால் கல்யாணத்துக்காக பார்க்க ஆரம்பிக்கலாம். படிப்பு சூப்பராக இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல என்ன வேணுமோ அதை கேட்கலாம், அதெல்லாம் கிடைக்கும். சார், மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? கும்பராசி அன்பர்கள் வந்து இந்த வாரத்தில் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும், பாடுபட வேண்டியது இருக்கும். உங்களுக்காக அப்படி நீங்கள் உழைக்கிறீங்கன்னா கூட மனசு வந்து ஏற்றுக்கும். நம்ம நாள் முழுக்க வந்து மாடு மாதிரி வேலை பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பிடாம தூங்காமல் கூட. ஆனால் அந்த நாள் முடிவில் அதுக்கான ஒரு பலன் கிடைச்சதுன்னு சொன்னால் நம்ம திருப்தி ஆகிடுவோம். ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம அவ்வளோ பாடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு அதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் இது இருக்கிறது. உங்கள் ராசிக்கு நற்பலன்களை தர வேண்டிய கிரகங்கள், இப்போ குருன்னு சொன்னாலும் கூட அவர் வந்து பணத்தை கொடுக்கணும். 2-11க்கு அதிபதி அவராக இருக்கட்டும். புதன் வந்து உங்களோட நீங்கள் செய்த புண்ணியத்திற்கான பலனெல்லாம் கொடுக்கணும். சுக்கிரன் வந்து உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் சுகமாக சௌக்கியமாக வச்சுக்கணும். இது எல்லாமே 6ஆம் இடத்துல தான் இருக்கிறது. அதனால வந்து நீங்கள் நிறைய பாடுபடணும், உழைக்க வேண்டியது இருக்கும். அதனுடைய பலன் கிடைக்குதோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய டேலண்ட்டு, நாலேஜ் இதெல்லாம் வச்சு யாரோ ஒருத்தர் பலன் பண்ணாலும் கூட அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைலேருந்து வர சனிக்கிழமைக்குள்ளே இது வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எழுதி வச்சுட்டீங்க, அதை வந்து கடவுள்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனையாக வச்சுட்டீங்க, இதை நான் செய்ய போகிறேன்னு உங்கள் டைரியில் எழுதுறீங்கன்னா அது கிடச்சிரும். அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த புண்ணிய பலம் 5ஆம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணுது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து 9, 10, 11 வார கடைசியில் 12ஆம் இடத்திற்கு வருவார். அதுவும் சாதகமாக இருக்கிறது. ராசியாதிபதி தான் 5ல் இருக்கார், அது நன்றாக இருக்கிறது. சூரியன் 4லேருந்து 10 பார்க்குறார். தைரியத்தையும் ஒரு உடல் பலத்தையும் தரக்கூடிய செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால இழந்ததெல்லாம் அடையிறதுக்கான முயற்சியும் பண்ணலாம், எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கான முயற்சியும் பண்ணலாம். கடன் அடைக்கணும், உடல் நோய் நொடிகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சியும் பண்ணலாம். எதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, உங்களுடைய டார்கெட் என்னவோ அதை இந்த வாரத்தில் அச்சீவ் பண்ணுவீங்க. சார், மீன ராசினருக்கு குறிப்பாக இந்த வாரம் எந்தெந்த விஷயங்கள் சாதகமா இருக்க போகுதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா. 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா
உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.